நம்முடைய பிறந்தது முதல் இறப்பது வரை நம்முடைய உடல் இயக்கமும் சரி, மன இயக்கமும் சரி இயங்கிக்கிட்டே இருக்குது. ஏன்னா மனம் இயங்கிட்டு இருக்கு, இயங்காத ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ மனதை குறித்த நம்ம நல்ல ஒரு தெளிவு நம்ம அதுல வச்சிருக்கணும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் தொடர்ந்து தியானம் செய்து வந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு சூட்சும அனுபவங்கள் எதுவும் ஏற்படவில்லை, நான் தியானத்தில் உயர்ந்த நிலையை அடையவில்லையா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். தியானத்துல சூட்சும அனுபவங்கள் என்பது ஒரு வகையான அளவுகோலா தான் பார்க்கப்படுகிறது. அது ஏற்பட வேண்டும் என்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தியானத்தை ஒரு அனுமானமாக பார்க்கிறோம். இப்போ நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸ்ல நான் 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஏற்றாற் போல எனக்கு ஒரு சரியான அளவு வருமானம் வர வேண்டும் அப்படிங்கும் போது அதனுடைய பணியாளர்கள் சரியாக வேலை பார்க்கணும் அப்படின்னா ஒரு அனுமானம். தியானம் என்பது எந்த பிசினஸும் கிடையாது. இங்க மனதினுடைய அனைத்து வேலைகளையும் விட்டு விடுவது. இதுல எந்த எதிர்பார்ப்பு நீங்க வைக்கக்கூடாது. நீங்க ஒரு எதிர்பார்ப்பு, தியானத்துல எனக்கு தியானம் பண்றேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் வேண்டும் என்று நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்படாது. ஏனென்றால் உங்களுடைய எதிர்பார்ப்பை சில அனுபவங்களை தள்ளி போட்டுக்கிட்டே போகும். அதுல தியானத்துல பொறுத்தளவுல நமக்கு சூட்சுமமான அனுபவங்கள் இயற்கையாக ஏற்படலாம். ஆனால் அது ஒரு இயற்கையான அனுபவங்கள் ஏற்பட்டதை வச்சுட்டு உடனே எனக்கு அந்த அனுபவம் ஏற்படலையே, அதனால நான் சரியா தியானம் பண்ணலையா அப்படின்னு கூட உங்களுக்கு டவுட் வரலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. தியானம் என்பது மிகச்சிறந்த ஒரு ஓய்வு. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். தியானம் என்பது ஒரு செயலற்ற தன்மைக்கு நம்ம போறது. உடலாலோ மனதோட எந்த இயக்கங்களும் இல்லாமல் இருக்கிறது. தியானத்தின் போது உடல் இயங்கக்கூடாது, அப்படியே உட்கார்ந்துடுறீங்க. அப்போ கண்கள் என்ற புலன் மூடி இருக்கிறது, நாக்கு என்ற புலன் மூடி இருக்கிறது, கைகளை கோர்த்து உட்கார்ந்துடுறீங்க. அப்போ மனம் என்ற ஒரு இயக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு ஆழ்ந்த ஓய்வு நிலைக்கு போறோம். நம்முடைய பிறந்தது முதல் இறப்பது வரை நம்முடைய உடல் இயக்கமும் சரி, மன இயக்கமும் சரி இயங்கிக்கிட்டே இருக்குது. நம்முடைய உடல் இயக்கம் சிறு வயது குழந்தையிலிருந்து கையை கால ஆட்டி நடந்துகிட்டே இருக்கிறோம். இரவு உறங்கும் போது மட்டும் உடல் அப்படியே ஒரு இடத்துல கடந்துக்கிறது. இரவு உறங்கும் போது மனம் இயங்குகிறது. கனவுகளின் மூலமாக மனம் கசிந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ வாழ்நாள் முழுவதும் மனம் என்ற அந்த நுட்பமான கருவி ஓய்வில்லாமல் சதாகாலமும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நிறைய மனநோய்களுக்கு அடிப்படையாக இருப்பது மனதினுடைய முரண்பாடான இயக்கங்கள். மனம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவா இருக்குது. அது முரண்பாடாக இயங்கும் போது அல்லது தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு எதிரான சூழ்நிலைகளை சமாளிக்க முடியாத போது மனம் பேதலித்து மன பிரச்சனைகளுக்கு ஆளாகிறது. அப்போ இதெல்லாம் சைக்காலஜிக்கலா நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கிறது. அப்போ மனதிற்கு ஒரு ஆழ்ந்த ஓய்வு கொடுக்கணும். அப்ப மனதிற்கு ஒரு ஆழ்ந்த ஓய்வு கொடுப்பது என்பது நாம் உடலாலும் மனதாலும் எதுவுமே செய்யாமல் வெறுமன இருந்து பழகுவது. இது சொல்றதுக்கு கேட்கறதுக்கும் எளிமையா இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு கடினமான ஒரு சவால். நீங்கள் அமைதியாக இருக்கிறதுல எந்த ரியாக்ட் பண்ணாம இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் நிறைய வந்துட்டே இருக்கலாம். ஒவ்வொன்னு கூட நம்ம கனெக்ட் ஆகி எதிர்வினை புரிஞ்சுக்கிட்டே இருந்தா மன இயக்கம் விருத்தி ஆகிட்டே போகும். எது வந்தாலும் நீங்கள் எந்த விருப்பு வெறுப்புமின்றி வெறுமன இருந்து பழகுவது என்பது ஒரு நல்ல ஒரு பழக்கம். அப்படி ஒரு ஆழ்ந்த ஓய்வு நிலைக்கான ஒரு பயணம் தான் தியானம். ஏன்னா மனம் இயங்கிட்டு இருக்கு, இயங்காத ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ மனதை குறித்த நம்ம நல்ல ஒரு தெளிவு நம்ம அதுல வச்சிருக்கணும். அதே மாதிரிதான் நீங்கள் தியானத்துல கண்ணை மூடி உட்கார்ந்து ஏதாவது எனக்கு அனுபவம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அனுபவம் என்பது ஏற்படாது. ஏனென்றால் அனுபவம் வேண்டும் என்று எதிர்பார்ப்பு உருவாகும் போது மனம் விருத்தியாகி கொண்டே இருக்கிறது. இங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் வெறுமன சும்மா அமரும் போது அமர 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 உங்களை அறியாமல் உங்களுக்கு மனதினுடைய நுட்பம் கூடி கூடி உங்களுக்கு சூட்சுமம் தெரிவது என்பது சாத்தியம். ஆனால் தெரிய வேண்டும், சூட்சுமம் தெரியலையே அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகவே எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி ஆழ்ந்த ஓய்வுக்கு செல்வ வேண்டுமே தவிர தியானத்துல எனக்கு இந்த அனுபவம் வேணும், அப்படி வேணும், என்னுடைய அனுபவங்கள் இப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று வரையறுப்பு என்பது மனதின் திட்டம். தியானம் என்பது மனதின் அனைத்து திட்டங்களையும் விட்டுவிட்டு எந்த திட்டமும் இல்லாமல் திட்டமாக இருப்பது என்பதுதான் தியானம். நன்றி, வணக்கம்.